ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 7 சுருக்கங்கள். சுருக்கங்கள்னால் அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குற பார்த்துக்கோங்க. இப்போ அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு கையை எடுக்காமல் சுலபமாகவும் தெளிவாகவும் வாகாகவும் எழுதப்படக்கூடியனவாய் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட குறிகளை சேர்த்து எழுதும் குறித்தொடருக்கு சுருக்கம் என்று பெயர். சுருக்கங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய ஸ்ட்ரோக் ஓகேங்களா. ஸோ அந்த பெரிய ஸ்ட்ரோக்குக்கு இருக்கிற எல்லா வேர்டுக்கும் ஸ்ட்ரோக் போடாமல் அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில வேர்டை மட்டும் எடுத்து நம்ம ஸ்ட்ரோக் போட்டு இந்த வேர்டு தான் அந்த வேர்டு ஆக்சுவலாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு இப்போ தான் சுருக்கங்கள்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் தமிழை பொறுத்தளவு வாவும் யா ஒமிட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ தமிழ் நீங்கள் ஸ்ட்ரோக் எழுதும் போதே பார்த்துருக்கீங்கன்னா வா ஸ்ட்ரோக் ஒமிட் பண்ணி எழுதுவாங்க, யா ஸ்ட்ரோக் ஒமிட் பண்ணி எழுதுவாங்க. வாக்கு வந்து சின்ன சி மாதிரி போடுவாங்க, யாக்கும் சுருக்கப்பட்ட யா போடுவாங்க, இல்லாட்டி அதை போடாமல் விட்டுருவாங்க ஓகேங்களா. நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தமிழ் இதுதான் பேஸே உங்களுக்கு. வாவும் யாவும் விட்டு எழுதுவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம விட்டு எழுதினாலே ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய ஸ்ட்ரோக்கை சின்னதாக எழுதி நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு பேர் தான் சுருக்கங்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சுருக்கங்கள்ங்கிறது தமிழை பொறுத்தளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அது வந்து உங்களுக்கு ஸ்பீடில் அடிக்கடி வர வேர்டு உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஓவரால் சாப்டரில் சுருக்கங்கள் வந்து ஒரு 100 சம்திங் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மக்கப் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரோக்குள்ளே போகலாங்களா. ஈஸி தான், நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் படித்தா போதுமே தவிர வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், குறியை 80 பாருங்கள். 80 குறியை பார்த்த உடனேயே வார்த்தைகள் தோன்றும்படி இன்றியமையாத குறிகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்றவை விலக்கி எழுதப்படும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ கட்சி பிரதி கட்சி இருந்தால் வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள், முக்கியமான ஒரு வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதி ஒமிட் பண்ணி எழுதிடுவாங்க. ஸோ நம்ம அந்த வேர்டை எழுதும் போதே இந்த வேர்டு நம்ம தெரிஞ்சிடும் நம்ம ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் சுருக்கங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கை பார்க்கலாங்களா. ஸோ ஸ்ட்ரோக் பார்த்தா நமக்கு புரியும் ஓகேங்களா. என்னென்ன ஸ்ட்ரோக்கு சுருக்கங்கள் நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து ஓகேங்களா, கட்சி பிரதி கட்சின்னு இருக்கு ஓகேங்களா. இப்போ கட்சி பிரதி கட்சியில் என்னென்ன வேர்டு எடுப்பாங்கன்னா, கட்சி வேர்டு எடுத்துட்டாங்க, கட்சி எடுத்துட்டு இந்த பிரதி விட்டாங்க ஓகேங்களா. பிரதி விட்டுட்டு அப்புறம் காவும் விட்டாங்க ஓகேங்களா. மறுபடியும் அகைன் கட்சி கட்சி இச்சி இதை மட்டும் எடுத்தோம்னா கட்சி பிரதிகள் எடுக்கலாம் நாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், கா இட்டுச்சா கட்சி, இன்னொரு இட்டுச்சா போயின்னா கட்சி பிரதி கட்சி எடுக்கலாம் நாம் ஓகேங்களா. ஸோ கட்சி பிரதி கட்சி, கட்சி பிரதி கட்சி, கட்சி பிரதி கட்சி, கட்சி பிரதி கட்சி. அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்ட்ரோக் பாருங்கள், படிப்படியாக உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா. ஸோ படிப்படியாக இருந்தால் இது இந்த படி இந்த மட்டும் போட்டோம்னா நம்ம படிப்படியாக எடுக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பாடி படி மற்ற பாடி படி படிப்படியாக. ஸோ படிப்படியாக இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரோக்கை நம்ம மாற்றிக்கலாம். நம்ம படிப்படியாக இப்படி கூட போடலாம். படிப்பு 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 கோடு போட்டிங்கன்னா படிப்படியாக. ஸோ 2 கண்டினியூஸுக்கு உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சுன்னா ஸோ படியை டபுள் டைம் போட்டிங்கன்னா படிப்படியாக எடுக்கலாம் நம்ம ஓகேங்களா. அடுத்து 81 பாருங்கள், ஆரம்ப உயிர்குறிகளை விளக்கியும் தனிக்குறி சொற்களை அடிப்படையாக கொண்டும் எழுதப்படும். அப்படின்னா வவ்வல் சப்மிட் பண்ணிடுவாங்க. வவ்வல் சப்மிட் பண்ணிவிட்டு கிராமலாக்ஸ் வச்சு எழுதுவாங்க அவங்க ஓகேங்களா. தனிக்குறி சொற்கள்லாம் கிராமலாக்ஸு ஓகேங்களா. கிராமலாக்ஸை வச்சு எழுதுவாங்க நமக்கு ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் பார்க்கலாமா நம்ம. இதில் பாருங்கள், இப்போது அவ்வாறுன்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்புக்கு ஆ வந்துருச்சுங்களா, அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஒமிட் பண்ணிவிட்டு வா ரா மட்டும் போட்டால் அவ்வாறும் எடுக்கலாம் நம்ம. அதாவது தனிக்குறி சொற்கள் போடாமல் வவ்வால் வச்சுருது. அப்படின்னா அவ்வாறுனா ஃபஸ்ட் பேஸில் வா போட்டு ரா போட்டால் அவ்வாறுன்னு அர்த்தம். அவ்வாறு. அதுவே நீங்கள் செகண்ட் பேஸ் போயின்னு மீனிங் உங்களுக்கு எவ்வாறுன்னு அர்த்தம் ஓகேங்களா. எவ்வாறு இதெல்லாம் அதில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா நாம்பளாக க்ரியேட் பண்ணுறது எவ்வாறு. இதே இவ்வாறு அப்படின்னா தேர்ட் பேஸை த்ரூ பண்ணிங்கன்னா இவ்வாறுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பேஸில் போட்டால் அவ்வாறு, செகண்ட் பேஸில் போட்டால் எவ்வாறு, தேர்ட் பேஸில் போட்டால் இவ்வாறு. இப்போ நான் ஸ்ட்ரோக் எழுதும் போதே நீங்கள் கவனித்து நீங்கள் இதிலே நீங்கள் ஸ்ட்ரோக்கை நீங்கள் மக்கப் பண்ணிட வந்தீங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடிக்கடி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ அடிக்கடினா இதில் என்னது ஒமிட் பண்ணிட்டாங்களா. அதே மாதிரி டா போட்டு கா போட்டு டா போட்டு அடிக்கடி நடத்துப்பீங்களா. அடிக்கடி. ஸோ அடிக்கடி ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், அதை தவிர ஒரு கேமில் உங்களுக்கு இருக்குது. இப்போ அதை தவிர அப்படின்னா நம்ம கிராமலாக வச்சு அதைங்கிறது என்னது கிராமலாக ரா மட்டும் போட்டு அதை எடுக்கலாம், அதை தவிர எடுக்கலாம். ஸோ அதை தவிர ஓகேங்களா. ஸோ
கிராமலாக்னு அதே கிராமலாக்கா ஃபஸ்ட் ப்ளேஸ் போட்டு அதே கிராமலாக் போட்டு தவிரல ராம் மட்டும் போட்டால் அதே தவிர. இதுவே நீங்கள் செகண்ட் ப்ளேஸ் போட்ட என்ன மீனிங் உங்களுக்கு? எதை தவிர உங்களுக்கு கருத்துங்களா, எதை தவிர. தேர்ட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மீனிங் உங்களுக்கு? ஸோ இதை தவிர, இதை தவிர, இதை தவிர. ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்ட என்னது? அதை தவிர. செகண்ட் ப்ளேஸில் போட்டால் இதை தவிர. தேர்ட் ப்ளேஸில் போட்டால் இதை தவிர. அடுத்த கான்செப்ட் பாருங்கள். சுருக்கத்தில் உள்ள முதல் வார்த்தையை தனியாக எழுதினால் எந்த நிலையில் எழுதப்படுமோ அந்த நிலையிலே சுருக்கத்துடன் ஆரம்பித்து எழுதப்படும். அதாவது இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் நீங்கள் இப்போ அதுங்கிறது என்னது? ஃபஸ்ட் ப்ளேஸ் கிளம்பலாகா, அதுக்கு அடுத்து ஒரு வேர்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் அதை விட்டு செகண்ட் ப்ளேஸில் நீங்கள் போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அதுவரைன்னு ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே கிராமலாக், அதுவுமே கிராமலாக், வரையுமே கிராமலாக். கொஸ்டின் என்ன? சுருக்கங்கள் என்னது? 2-3 வேர்டை சேர்த்து ஒரே வேர்டு எழுதலாம். ஓகேங்களா? அது வரைனா அது போட்டு வரை, அது போட்டு வரை, அது வரை. அதுவே நீங்கள் செகண்ட் ப்ளேஸ் போட்ட என்ன மீனிங் உங்களுக்கு? எது வரைன்னு வரும். எது வரை, எது வரை, எது வரை. தேர்ட் ப்ளேஸில் போட்ட என்ன மீனிங் உங்களுக்கு? இது வரைன்னு அர்த்தம் உங்களுக்கு. இது வரை, இது வரை, இது வரை. இதெல்லாம் நாமளாக க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஓகே, புரிஞ்சு உங்களுக்கு? அடுத்து பாருங்கள். அப்பொழுதாவது. இப்போது வதுன்னா ஒரு கிராமலாக் இருக்குது. இந்த மாதிரி மாதிரி போட்டால் உங்களுக்கு வதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அப்போதாவது அப்படின்னா இங்கே அதாவது பாருங்கள். இப்போ அப்பொழுதாவது அப்படின்னா அப்பொழுது கிராமலாக், அது கூட வது போட்டிங்கன்னா அப்பொழுதாவது, அப்பொழுதாவது, அப்பொழுதாவது. செகண்ட் ப்ளேஸ் போட்டால் எப்பொழுதாவது, செகண்ட் ப்ளேஸ் எப்பொழுது, வது போட்டிங்கன்னா எப்போதாவது, எப்பொழுதாவது, எப்பொழுதாவது. தேர்ட் ப்ளேஸ் போட்டால் இப்போது, இப்போது கூட வது போட்டிங்கன்னா இப்போதாவது, 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 இல்லை இப்பொழுதாவது, எது வேணால் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டால் அப்பொழுதாவது, செகண்ட் ப்ளேஸில் போட்டால் எப்பொழுதாவது, தேர்ட் ப்ளேஸில் போட்டால் இப்பொழுதாவது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழில் அது இது என்று 3 கிராமலாக் இருக்குது. ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டால் அது, செகண்ட் ப்ளேஸ் போட்டால் எது, தேர்ட் ப்ளேஸ் போட்டால் இது. ஓகேங்களா? அது கூட ஃபஸ்ட் ப்ளேஸ் வரை போயிட்டுனா அது வரை, செகண்ட் ப்ளேஸ் போட்டால் இது வரை, தேர்ட் ப்ளேஸ் போட்டால் இது வரை. அதே மாதிரி வது பாருங்கள். அப்போது, எப்போது, இப்போது கிராமலாக்கு. ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்போது போட்டு வது போட்டு அப்போதாவது, செகண்ட் ப்ளேஸ் எப்போது போட்டு வது போட்டால் எப்போதாவது, தேர்ட் ப்ளேஸ் இப்போது போட்டு வது போட்டால் இப்பொழுதாவது. இதுதான் உங்களுக்கு நம்ம கான்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள். 84 பாருங்கள். ஒரு வார்த்தைக்கு பின் என்ற என்று வச்சா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸ்பீடில் ஏகப்பட்ட இடத்துல வரும். ஓகேங்களா? ஒரு வார்த்தைக்கு பின் என்ற என்ற சொற்கள் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற வேர்டு கூட மேலே ஒரு சின்ன டிக் ஆட் பண்ணால் ஓகே போதும். ஓகேங்களா? அவற்றை காட்ட ஒரு மெல்லிய சிறுகோடு வாகுக்கேற்ப மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அதற்கு முன் வரும் கோட்டோடு சேர்த்து எழுதப்படும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஒரு வேர்டு கடைசியில் என்றுன்னு வந்துச்சுன்னா சின்ன டிக் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அல்லவென்று அப்படின்னா இப்போ அல்லவென்று உங்களுக்கு இருக்குது. அல்ல என்னது? கிராமலாக ஃபஸ்ட் ப்ளேஸை கடைசியில் பாருங்கள் என்றுன்னு வருதா? இப்போ அல்ல கிராமலாக போட்டு டிக் ஆட் பண்ணால் அல்லவென்றுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிக் ஆட் பண்ணால் என்றுன்னு அர்த்தம். அல்லவென்று. அதே மாதிரி இல்லை என்றுன்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேங்களா? இல்லை என்று அப்படின்னா இல்லை என்னது? கிராமலாக ஒரு டிக் ஆட் பண்ணி இல்லை என்று, இல்லை என்று, இல்லை என்று, இல்லை என்று. அடுத்து பாருங்கள். இருக்கின்றன வென்று. ஓகேங்களா? இருக்கின்றன வென்று அப்படின்னா வேர்டு தான் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிராமலாக் நீங்கள் மக்கப் பண்ணிங்கன்னா சுருக்கம் ஈஸியாக போடலாம். சுருக்கங்களுக்கு பேஸே உங்களுக்கு கிராமலாக் தான். மோஸ்ட்லி கிராமலாக் ஒட்டி தான் உங்கள் சுருக்கங்களே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? 2-3 கிராமலாக சேர்ந்து ஒரே கூட எழுதுவாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கின்றன வென்றுனா இருக்கிறது இருக்கின்றன கிராமலாக அது ஒரு டிக்கில் ஆட் பண்ணிங்கன்னா இருக்கிறது என்று, இருக்கின்றது என்று, இருக்கின்றன வென்று. அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் சுருக்கங்கள் அர்த்தம் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள். 85 பாருங்கள். இனிமேல் ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்பு சில சுருக்கங்கள் கொடுக்கப்படும். தனிக்குறி சொற்களைப் போலவே இவற்றையும் பற்பல முறை பயிற்சி செய்து எழுதி பழக செய்து கொள்ள வேண்டும். அப்படின்னு அது அப்படியே சொன்னதான் உங்களுக்கு. நீங்கள் கிராமலாகவும் சரி சுருக்கங்களும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும் மெமரைஸ் ஆகுமே தவிர நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரைஸ் உங்களுக்கு ஆகாது. ஓகேங்களா? இப்போ சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே 85ல் பாருங்கள். இதுக்கப்புறம் சுருக்கங்கள் எப்போ ஸ்டார்ட் உங்களுக்கு ஆகுது. இதுக்கப்புறம் வர எல்லா சாப்டர்லேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோன்னா ஒரு 10 சுருக்கங்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓவராலாக சேர்த்து ஒரு 100 உங்களுக்கு ஒரு 100 நீங்கள் எழுதி பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ சுருக்கங்கள் நம்ம பார்க்கலாமா?
இப்போது அதாவதுன்னு இருக்குங்களா? இப்போது அதாவதுனா அது கிராமலாக வது கிராமலாக ரெண்டு சேர்த்து ஒன்று எழுதலாமா? அதாவது 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 இது செகண்ட் பிளேஸ் போட்டிங்கன்னா எதாவது 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 தேர்ட் பிளேஸ் போட்டிங்கன்னா இது போட்டு இதாவது ஃபஸ்ட் பிளேஸ் போட்டால் அதாவது செகண்ட் பிளேஸ் போட்டால் எதாவது தேர்ட் பிளேஸ் போட்டால் இதாவது. அதே மாதிரி பாருங்கள் அடுத்து அது வரையில் அப்படின்னா அது கிராமலாகு வரையில் கிராமல் ஓகேங்களா? அது கிராமலாக போட்டு வரை போட்டு லா மட்டும் போட்டு அது வரையில். ஸோ அது போட்டு வரை போட்டு இல்லு போட்டு அது வரையில். செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா எது போட்டு வரை போட்டு லா போட்டு எது வரையில். எது போட்டு வரை போட்டு லா போட்டு எது வரையில். தேர்ட் பிளேஸ் இது போட்டு வரை போட்டு லா போட்டால் இது வரையில். இது போட்டு வரை போட்டு லா போட்டால் இது வரையில். இது வரையில் ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் அத்துடன் உங்களுக்கு இருக்குது. ஸோ அத்துடன்னா ஸோ ஆ போட்டு தா போட்டு டன் போட்டு அத்துடன். ஆ போட்டு தா போட்டு அத்துடன். ஆ போட்டு தா போட்டு டன் போட்டு அத்துடன். அதான் டன்னா உடன் அர்த்தம். இதே எத்துடன் அப்படின்னா அது எத்துடன் வந்து இங்கே ஸ்ட்ரோக் இப்படி வச்சுக்கோங்க. ஏ போட்டு தா போட்டு உடன் போட எத்துடன் அர்த்தம். இது வந்து நம்ம கிளாரிஃபைக்காக ஓகேங்களா? எத்துடன் இது வந்து எத்துடன் இது எத்துடன். இத்துடன் அப்படின்னா ஈ போட்டு தா போட்டு டன் போட்டால் இத்துடன். ஈ போட்டு டா உடன் போட இத்துடன். ஈ போட்டு தா உடன் போட்டால் உங்களுக்கு இத்துடன். இதெல்லாம் நம்ம கிளாரிஃபைக்காக ஓகேங்களா? இந்த அத்துடன் மட்டும்தான் இருக்குது. எத்துடன் நமக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வேர்டு வரும் உங்களுக்கு ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் இப்போ அத்தகையான்னு உங்களுக்கு ஒரு வேர்டு இருக்குல்ல? அத்தகையானா ஃபஸ்ட் பிளேஸில் தா போட்டு யா போட்டு அத்தகைய அத்தகைய அத்தகைய. செகண்ட் பிளேஸ் போட்டால் எத்தகைய எத்தகைய எத்தகைய. தேர்ட் பிளேஸ் போட்டால் இத்தகைய 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 இத்தகைய. அவ்வளோதான் ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் அதேப்படின்னு ஒரு வேர்டு உங்களுக்கு இருக்குது. அதேப்படின்னா ஸோ அது கூட படி பட பட்ட அதே அப்படின்னா அது போட்டு படி பட பட்ட. ஸோ அது போட்டு படி போட்டால் அதேப்படி 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 அதேப்படி. அது எதைப்படி அந்த மாதிரி வேர்டு வராது உங்களுக்கு. ரொம்ப ரேர் மாதிரி வேர்டு வராது. இதான் சொல்கிறேன். எது எப்படின்னா எது போட்டு படி போட்டிங்கன்னா இதைப்படி இதைப்படி. இது போட்டு படி போட்டிங்கன்னா இதைப்படி இதைப்படி இதைப்படி. அவ்வளோதான் ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் இப்போ அதுவும் ஒரு ஓகேங்களா? அதுவும் ஒரு அப்படின்னா ஸோ அது கிராமலாகு மா போட்டு ரா போட்டால் அதுவும் ஒரு. அது கிராமலாக் போட்டு மா போட்டு ரா போட்டால் அதுவும் ஒரு அதுவும் ஒரு. செகண்ட் பிளேஸ் போட்டால் எதுவும் ஒரு எதுவும் ஒரு எதுவும் ஒரு. தேர்ட் பிளேஸ் போட்டால் இதுவும் ஒரு இதுவும் ஒரு இதுவும் ஒரு. ஃபஸ்ட் பிளேஸ் போட்டால் அதுவும் ஒரு. செகண்ட் பிளேஸ் போட்டால் எதுவும் ஒரு. தேர்ட் பிளேஸ் போட்டால் இதுவும் ஒரு. அதே மாதிரி பாருங்கள் அதல்ல அப்படின்னா அது போட்டு ஃபஸ்ட் பிளேஸில் லா மட்டும் போட்டு அதல்லன்னு அர்த்தம். அதல்ல அது போடல அதல்ல அதல்ல அதல்ல. செகண்ட் பிளேஸ் போட்டால் எதல்ல எதல்ல எதல்ல. தேர்ட் பிளேஸ் போட்டிங்கன்னா இதல்ல இதல்ல இதல்ல. அவ்வளோதான் ஓகேங்களா? அதே மாதிரி அதில்லை அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் அது போட்டு லா போட்டு ஐ போட்டோன்னு அப்படியே தான் அதில்லைன்னு அர்த்தம். அது போட்டு லா போட்டு ஐ போட்டு அதில்லை அதில்லை. செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா எதில்லை எதில்லை. தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா இதில்லை 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 ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் அதை தவிர உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா? அதை தவிர அப்படின்னா ஸோ அதை கிராமலாக ரா போட்டால் அதை தவிர. அதை போட்டுற அதை தவிர. செகண்ட் பிளேஸ் போட்டால் எதை தவிர. தேர்ட் பிளேஸ் போட்டால் இதை தவிர இதை தவிர இதை தவிர ஓகேங்களா? அதே மாதிரி அதையொட்டி பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு கிராமலாக தான் ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அதையொட்டினா அதை கிராமலாக டா மட்டும் போட்டால் ஒட்டி அது ஒடு ஓடு அந்த அதையொட்டி அதையொட்டி. அதை செகண்ட் பிளேஸ் போட்டால் எதையொட்டி எதையொட்டி எதையொட்டி. தேர்ட் பிளேஸ் போட்டால் இதையொட்டி 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 ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் அப்போதையன்னு ஒரு வேர்டு உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா? அப்போதைய அப்படின்னா அப்போது கிராமலாக் போட்டு யா போட்டு அப்போதைய 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 அப்போதைய. அதே மாதிரி எப்போதைய அப்படின்னா எப்போது போட்டு யா போட்டால் எப்போதைய எப்போதைய எப்போதைய. தேர்ட் பிளேஸ் பா போட்டு யா போட்டால் இப்போதைய 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 ஓகேங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி அப்போது உள்ள நாம் பார்த்துட்டோம். அப்போது ஆவதும் பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட நம்ம பார்க்கலாம்னா ஓகேங்களா? அப்படிப்பட்ட அப்படின்னா அப்படிப்படனா ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதில் படி மட்டும் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் போட்டால் அப்படிப்பட்ட. செகண்ட் பிளேஸ் போட்டால் எப்படிப்பட்ட. தேர்ட் பிளேஸ் போட்டால் உங்களுக்கு இப்படிப்பட்ட
அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவ்வப்போது பாருங்கள். ஸோ அவ்வப்போது அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் வா போட்டு பா மட்டும் போட்டால் அவ்வப்போது, அவ்வப்போது, அவ்வப்போது. செகண்ட் ப்ளேஸ் போட்டால் எவ்வப்போது, எவ்வப்போது. தேர்ட் ப்ளேஸ் போட்டிங்கன்னா இவ்வப்போது, இவ்வப்போது, இவ்வப்போது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்து அப்போதைக்கு அப்போது. ஓகேங்களா? இந்த வேர்டு அடிக்கடி ஸ்பீடில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போதைக்கு அப்போதுன்னா அப்போதைக்கு அப்போது வேர்டு தான் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இருக்குமே தவிர ஸ்ட்ரோக் ரொம்ப சின்னதாக இருக்குது. 2 டைம் நீங்கள் பா மட்டும் போட்டால் அப்போதைக்கு அப்போது, 2 டைம் பா ஃபஸ்ட் ப்ளேஸை போட்டால் அப்போதைக்கு அப்போது, செகண்ட் ப்ளேஸ் போட்டால் எப்போதைக்கு எப்போது, தேர்ட் ப்ளேஸ் போட்டால் இப்போதைக்கு இப்போது, இப்போதைக்கு இப்போது. ஓகேங்களா? அடுத்த பேஜ் இங்கே எழுதிக்கலாம். இங்கே தெளிவாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு. ஸோ அடுத்து பாருங்கள். அதை எதை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன அதை எதை 2 டைம் அதை அதை கிராமராக போட்டிங்கன்னா அதை எதைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை எதை. அந்தந்த அப்படின்னா அந்தந்த அப்படின்னா ஸோ 2 டைம் டா மட்டும் போட்டால் அந்தந்த. ஓகேங்களா? அந்தந்த அந்தந்த. செகண்ட் ப்ளேஸ் போட்டால் எந்தெந்த எந்தெந்த எந்தெந்த. தேர்ட் ப்ளேஸ் போட்டால் இந்தந்த இந்தந்த. படிப்படியாக பார்த்துட்டு நம்ம அடுத்து என்னது தனித்தனியாய். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். தனித்தனியாய் அப்படின்னா 2 டைம் தனி கிராமலாக தனித்தனியாக கிராமலாக இருக்குது. அது 2 டைம் போயின்னா தனித்தனியாய் எடுத்துக்கிங்களா? தனித்தனியாய், தனித்தனியாய், தனித்தனியாய். கட்சி பிரதி கட்சி பார்த்துட்டு நம்ம அடிக்கடியும் பார்த்துட்டோம். இந்த இடை இடையே பாருங்கள். இது கொஞ்சம் குழப்பு. இடை இடையேனா கொஞ்சம் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள். ஈ போட்டு டா போட்டு ஐ இடை கூட ஒரு ஏ சிமுலேட் பண்ண இடை இடையேன்னு அர்த்தம். ஈ போட்டு டா போட்டு ஐ போட்டு கடைசி ஏ சிமுலேட் பண்ண இடை இடையே. ஈ போட்டு டா ஐ போட்டு இடை இடையே, இடை இடையே. இல்லைங்களா? அதே மாதிரி இடை விடாமல் அப்படின்னா ஸோ இடை விடாமல் அப்படின்னா ஈ போட்டு டா போட்டு இட மா போட்டு லா போட்டால் இடை விடாமல்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஈ போட்டு டா மா போட்டுலாம் இடை விடாமல். ஸோ இடை விடாமல், இடை விடாமல். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள். ஆங்காங்குன்னு உங்களுக்கு ஒரு வேர்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆங்காங்கு அப்படின்னா இங்கே டபுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்காங்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே டபுள் பண்ணினது ஆங்காங்குன்னு அர்த்தம். அவ்வாறு பார்த்துட்டோம். அடுத்து அவையாவன பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவையாவன அப்படின்னா ஆ போட்டு வா அவை போட்டு யா போட்டு நா போட்டு அவையாவன. ஆ போட்டு வா போட்டு யா போட்டு நா போட்டு அவையாவன. வா யா நா போட்டு அவையாவன. ஸோ அவையாவன. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு வேர்டு இது எல்லாத்துக்குமே ஒரே வேர்டு. ஏற்பட்ட, ஏற்பட்டு, ஏற்பாடு, ஏற்பட, இந்த பட்ட, படு. இந்த 5க்குமே ஒரே வேர்டு தான். ரா போட்டு டா போட்டால் ஏற்பட்ட, ஏற்பட்டு, ஏற்பாடு, ஏற்பட, ஏற்படு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஒரே வேர்டு தான். ஓகே, இந்த ஒரே சிம்பிள் தான் உங்களுக்கு இருக்குங்களா? அதே மாதிரி ஏற்படுத்த, ஏற்படுத்தி அப்படின்னா இந்த 2க்கு மட்டும் நீங்கள் தா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தா யூஸ் பண்ணணும். ஏற்படுத்த இப்படி இப்போ ஏற்படுத்தி புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வர இந்த 5க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வர கொஸ்டின் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அது என்ன வேர்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள். இருக்கிறது என்று ஒரு வேர்டு எண்டிங்கில் என்ற என்றுன்னு வந்தால் உங்களுக்கு என்ன சொன்னேன் டிக்கெட் பண்ண சொல்லிக்கிறேன்னா உங்களுக்கு அதே தான் இங்கே கொடுத்துருக்கா. இருக்கிறது கிராமலாக டிக்கெட் பண்ண இருக்கிறது என்று இருக்கின்றன 2க்குமே வரும். இருக்கிறது என்று இருக்கின்றன என்று இருக்கிறது என்று இருக்கின்றன 2க்குமே வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள். ஒரு வேர்டில் இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம்னா தா வந்து கொக்கி பெருசாக காமிச்சு போட்டோம்னா இது இடத்தில் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்தில் அப்படின்னா பாருங்க. இப்போ வந்து அந்த இடத்தில். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்தில் அப்படின்னா அந்த போட்டு இந்த மாதிரி பெருசாகாம அந்த இடத்தில் அர்த்தம். ஓகேங்களா? அந்த இடத்தில், அந்த இடத்தில். அதே மாதிரி பாருங்கள். இப்போ தனிப்பட்ட இடத்தில் அப்படின்னா எல்லாமே கிராமலாகு. தனி கிராமலாகு, பட்ட கிராமலாகு, அது கூட தில் ஆட் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட இடத்தில். தில்லில் அது மெயின் அது ஒரு சாப்டராக வரும். ஓகேங்களா? இப்போ தனிப்பட்ட இடத்தில். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள். அடிப்படையாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரோக் அடிப்படையாக. ஓகேங்களா? டாவை பெருசாக போட்டு காமட்டு போட்டு அடிப்படையாக, 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 அடிப்படையாக. அதே மாதிரி அடுத்தபடியாக. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக அப்படின்னா ஆ போட்டு டா சுருக்கப்பட்ட யா போட்டு கா போட்டால் ஃபஸ்ட் ப்ளேஸில் அடுத்தபடியாக. ஸோ அடுத்தபடியாக, அடுத்தபடியாக, அடுத்தபடியாக. அதே மாதிரி பாருங்கள்.
இங்கே உங்களுக்கு அடியோடுன்னு உங்களுக்கு இருக்கா? அடியோடு அப்படின்னா ஆ போட்டா டபுள் பண்ணால் அடியோடு 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 அடியோடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி ஐயமில்லை அப்படின்னா ஸோ ஐ போட்டு லா போட்டு ஐ போட்டால் ஐயமில்லை, ஐ போட்டு லா போட்டு ஐ போட்டால் ஃபஸ்ட் ப்ளேஸில் ஐயமில்லை. இதோட உங்களுக்கு சுருக்கங்கள் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் மக்கப் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இந்த கட்சி பிரதி கட்சியிலேருந்து இந்த ஐயமில்லை வரைக்கும் இதுக்கு எல்லா ஓடியுமே செப்பரேட்டாக நீங்கள் 5 எழுதி பார்க்கணும். அப்படி எழுதினா தான் உங்களுக்கு மக்கப் ஆகும். ரெண்டாவது இது நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம்லாக்கெல்லாம் மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா? சுருக்கங்கள் என்னது 2-3 கிராம்லாக் சேர்த்து ஒரு கூட எழுதுவாங்க. இருக்கிற கிராம்லாக் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இருக்கிற எல்லா வேர்டையுமே நீங்கள் 5 எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? இதோட சுருக்கங்கள் சாப்டர் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து என்னென்னா உங்களுக்கு வினைச்சுருக்கங்கள். ஓகேங்களா? வினைச்சுருக்கம் கன்னியூவாக சுருக்கம் வினைச்சுருக்கம் வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வினைச்சுருக்கம் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடில் மிஸ்டேக் கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? சுருக்கங்கள் இம்பார்ட்டண்ட்டு, அதோட வினை சுருக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு வேர்டோட எண்டிங்கில் வருது. ஓகேங்களா? வேர்டு எண்டிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்ட்ரோக் போட முடியாது. அடுத்த வேர்டு பேனிக் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடு என்ற வினை சொல்லின் அடியாக இருதினை ஐம்பால். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு இங்கே பாருங்கள். சந்திப்பிழை இல்லாதவாறு விரிவெழுத்தில் எழுதி தர வேண்டும். அதாவது வேர்டு எண்டிங்கிலும் சந்திப்பிழை வரும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்தேன், கொடுப்பான், இப்போ கொடுப்பது, கொடுப்பதுடன், இந்த மாதிரி வேர்டு எண்டிங்கில் இந்த மாதிரி உடன், ஒடு, ஓடு, இல்லை தது, ததற்கு, இந்த மாதிரி வேலை கொடுத்ததற்கு, கேட்டதற்கு, இந்த மாதிரி நாம் கொடு போட்டுருவோம். ஓகேங்களா? கொடுங்க ஒரு வேர்டு போட்டுருவோம். அந்த வதற்கு, ததற்கு, இந்த மாதிரி வர வேர்டில் மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு மைண்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே 1/2 மார்க் பிடிச்சிருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது அந்த பிடிக்கிறது இல்லாமல் நமக்கு அடுத்த வேர்டு நமக்கு மைண்டில் நிற்காது. ஸோ அதனால் வினைச்சுருக்கங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ வினைச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு பேர் தான் வினைச்சுருக்கம்னு சொல்லுவாங்க. ததே, ததை, ததால், ததில், ததாக, பட்டது, பட்டன, படியால், பட்டால், படுமா, படுமென, படுமேயன்றி, படுவது, படுவதை, பட்டி, பட்டவை. இதுக்கு பேர் தான் வினைச்சுருக்கம். வினைச்சுருக்கம் இன்னொன்று வேர்டு எண்டிங்கில் மட்டும்தான் வரும். ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு வராது, சென்டர்லேயும் உங்களுக்கு வராது. ஒன்லேயும் உங்களுக்கு என்னது வேர்டு எண்டிங்கில் மட்டும்தான் வினைச்சுருக்கங்கிறது வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போடலாம், சென்டரில் போடலாம், வேர்டு எண்டிங்கில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இந்த சிம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். சிம்பிளுக்கு ஒரு மீனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் மக்கப் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வினைச்சுருக்கம் இப்போ வந்து நாம் என்னது வினைச்சுருக்கம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நான் இது தெளிவாக பார்த்துக்கோங்க. டவுட்னா கேளுங்க என்கிட்ட. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், நாம் வினைச்சுருக்கங்கள் பார்க்குறோம். ஓகேங்களா? இது இம்பார்ட்டான சாப்டரு. ஸோ இம்பார்ட்டான கான்செப்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. இது தப்பாயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் போட முடியாது. இப்போது ததே, நான் ஒரு 4 ஸ்ட்ரோக், நான் இது வந்து மொத்தம் ஒரு 16 இருக்குது. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு பிரிக்கிறேன். ஓகேங்களா? ததே, ததை, ததால், ததில், ததாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ததே அப்படின்னா நான் பென்சிலை போட்டு காமிக்கிறேன். ததே அப்படின்னா தது கிராமலாக, அது கூட ஏ சிம்பிள் ஆட் பண்ணிங்கன்னா ததே. இங்கேல ததே. ததைனா தது கிராமலாக, அது கூட ஐ சிம்பிள் ஆட் பண்ணிங்கன்னா ததை. ஓகேங்களா? ததை. ததால் அப்படின்னா ஸோ தது போட்டு லா மட்டும் போட்டால் ததால், 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 ததால். ததில் அப்படின்னா தது போட்டு லா போட்டு புள்ளி வச்சிங்கன்னா என்னது ததில்னு அர்த்தம். ஓகேங்களா? ததில். ஸோ ததில், ததில். ததாகனா தது போட்டு கா மட்டும் போட்டால் ததாக, ததாக. தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு. இப்போது இல்லைங்களா, ததே அப்படின்னா என்னது, தது போட்டு ஒரு ஏ சிம்பிள், அதாவது ஏ ஒரு வேர்டையும் ஏ வந்தால் நம்ம போட முடியாம ததே. ததைனா தது போட்டு ஐ போட்டிங்கன்னா ததைன்னு அர்த்தம். ததால்னா தது போட்டு லா மட்டும் போட்டால் ததால்னு அர்த்தம் உங்களுக்கு. ததில்னா தது போட்டு லா போட்டு புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ததில்னு அர்த்தம். ததாக அப்படின்னா தது போட்டு கா மட்டும் போயினா ததாக. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரோக் பார்க்கலாமா? ஸ்ட்ரோக் பார்த்தா நமக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 5 ஸ்ட்ரோக் நான் போடுறேன். கொடுத்ததே. ஓகேங்களா? கொடுத்ததே, கொடுத்ததை, அதே மாதிரி போகாததால். ஓகேங்களா? போகாததால். ஓகேங்களா? வராததில். ஓகேங்களா? வராததில். அதே மாதிரி கொடுத்ததாக. ஓகேங்களா? கொடுத்ததாக.
தாக. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், வேர்ட் எண்டிங் பாருங்கள், ததே வந்திருக்குங்களா? இதில் பாருங்கள் ததே வந்திருக்குங்களா? இதில் பாருங்கள் ததால் வந்திருக்குங்களா? இதில் பாருங்கள் ததிலா, இதில் ததாக. உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ வினைச்சொற்கள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கொடுத்ததே அப்படின்னா கா ப்ளஸ் ஓ டா ப்ளஸ் ஓ, கொடு ப்ளஸ் ததே. அதே மாதிரி கொடுத்ததே பாருங்கள், கா ப்ளஸ் ஓ டா ப்ளஸ் ஓ ப்ளஸ் ததை. ஓகேங்களா? அதே மாதிரி போகாததால் பாருங்கள், பா ப்ளஸ் ஓ கா ப்ளஸ் ஆ, போகா ததால். ஓகேங்களா? அதே மாதிரி வராததில் பாருங்கள், வா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் ஆ, வரா ததில். ஓகேங்களா? கொடுத்ததாக பாருங்கள், கா ப்ளஸ் ஓ டா ப்ளஸ் ஊ ததாக. ஓகேங்களா? இப்போ புரிஞ்ச வினைச்சொல் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. இப்போ கொடுத்ததே அப்படின்னா, ஓகேங்களா, கொடுத்ததே அப்படின்னா கா ப்ளஸ் ஓ டா ப்ளஸ் ஊ, கொடு தது போட்டு ஏ, கொடுத்ததே. ஓகேங்களா? கொடுத்ததே இல்லை கொடு ததே. கொடுத்ததைனா கொடு போட்டு ததை, கொடு ததை, கொடு ததை. ஓகேங்களா? இப்போ கொடுத்ததால் அப்படின்னா கொடு ததால், கொடு ததால், கொடு ததால். ஓகேங்களா? வவ்வல் வச்சுக்கோங்க. வராததில் அப்படின்னா ஸோ வா போட்டு ரா போட்டு தது போட்டு லா போட்டு வராததில், வராததில். நீங்கள் இதில் பாருங்கள், அட்டாச் பண்ணி எழுதலாம். அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணலாம், இல்லாட்டி பிரிச்சுனா பிரித்து எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கொடுத்ததாகனா கா ப்ளஸ் ஓ கோ, கொடு ததாக, கொடு ததாக, கொடு ததாக. இதை நம்ம அட்டாச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இது தப்பாயிடும், உங்களுக்கு புரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் பிரித்து எழுதிக்கோங்க. பிரித்ததுனா பிரித்து எழுதிக்கலாம், சேர்த்து எழுதிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு இப்போ கொடுத்ததே, கொடுத்ததை, போகாததால், வராததில், கொடுத்ததாக. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சா அடுத்த நான் வினைச்சொற்கம் பார்க்கலாங்களா? ஸோ அது ஈஸி உங்களுக்கு. இப்போ அடுத்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள், பட்டது, பட்டன, படியால், பட்டால், உங்களுக்கு படுமா. ஓகேங்களா? பட்டது அப்படின்னா படி பட பட்டை நான் பார்த்தோமா நம்ம. ஓகேங்களா? அது போட்டு தா மட்டும் போட்டால் பட்டது. அதே மாதிரி பட்டனை அப்படின்னா படி பட பட்டை போட்டு டா போட்டு நா போட்டால் பட்டனை. ஓகேங்களா? பட்டனை. படியால் அப்படின்னா பா போட்டு லா மட்டும் போட்டால் படியால்னு அர்த்தம். ஓகேங்களா? படியால். படியால்னா ஒரு ஈ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? படியால். பட்டால்னா ஜஸ்ட்டு பா போட்டு லா மட்டும் போட்டால் உங்களுக்கு பட்டால்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், படுமா, படு போட்டு மா மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது? படுமான்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பட்டது, பட்டனை, படியால், பட்டால், படுமா. ஓகேங்களா? இது ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு. இன்னும் 2 இருக்கா? சரி, மொத்தம் 3 பிரிச்சுக்கலாம், 5 பிரிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரோக் பார்க்கலாமா நம்ம இதுக்கு? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்ட்ரோக் பார்த்தோம்னா நம்ம இப்போ பட்டதில் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்குங்களா? கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கொடுக்கப்பட்டதுன்னா கா ப்ளஸ் ஓ கோ, டா ப்ளஸ் ஓ, கொடு கா. கொடுக்க, இங்கே பட்டதுன்னு வருது, அங்கே பட்டதுன்னு வருது. அப்படின்னா கா ப்ளஸ் ஓ கோ, டா ப்ளஸ் ஓ டூ கே, கொடுக்க. அது என்னது? பட்டது அப்படின்னா நீங்கள் பிரித்ததை எழுதலாட்டி கொடுக்க பட்டது. ஓகேங்களா? கொடுக்க பட்டது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், செகண்ட் பாருங்கள், பட்டனை பார்க்கலாமா? இப்போ கொடுக்கப்பட்டன அப்படின்னா இந்த மாதிரி வேர்டு வரும் உங்களுக்கு. இப்போ கொடுக்கப்பட்டனைனா இங்கே பட்டனை வருதா? பட்டனைக்கு இப்படி போட்டோம்னா, இப்போ கொடுக்க மட்டும் போட்டோம்னா கா ப்ளஸ் ஓக்கோ டா ப்ளஸ் ஓக்கு, கொடுக்க பட்டனை, கொடுக்க பட்டனை, கொடுக்க பட்டனை. அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுது உங்களுக்கு? கொடுக்க பட்டனை. அதே மாதிரி பாருங்கள், படியால் அப்படின்னா இப்படி போட்டால் படியால்னு அர்த்தமா? இப்போ கேட்டபடியால் அப்படின்னா, இப்போ கேட்டபடியால்னா கா ப்ளஸ் ஏ கே, டா ப்ளஸ் ஆ, கேட்ட படியால்னு வருதா உங்களுக்கு? அப்போ கேட்ட படியால், கேட்ட படியால், கேட்ட படியால். அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், பட்டால்னா நாம் என்ன பார்த்தோம்? இது மட்டும் கேட்கப்பட்டால் அப்படின்னா கே இட்க பட்டால், கேட்க பட்டால், கேட்க பட்டால், கேட்க பட்டால்.
அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், படுமா அப்படின்னா படு போட்டு நம்ம மா போடுறோம். படுமா நம்ம பார்த்தோமா? எஸ், படுமா பார்த்தோம். படு போட்டு மா போட்டோம்னா படுமா. இப்போ கேட்கப்படுமா அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கேட்கப்படுமா அப்படின்னா இங்கே படுமா வந்துருச்சா? கேட்கனா கா ப்ளஸ் ஏகே இட்டு கேட்கப்படுமா. ஓகேங்களா? கேட்கப்படுமா, கேட்கப்படுமா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்குமா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த கிராமலாகு வினைச்சுருக்கம். ஸோ படுமென ஓகேங்களா, படுமே என்றி, அதே மாதிரி படுவது, ஓகேங்களா, படுவது, படுவதை, ஓகேங்களா, பட்டீர், ஓகேங்களா, பட்டவை. இதோட மொத்தமாக உங்களுக்கு முடிஞ்சு. உங்களுக்கு படுமென அப்படின்னா படு போட்டு மா போட்டு நா போட்டால் படுமெனன்னு அர்த்தங்களா. படு போட்டு மா போட்டு நா போட்டால் படுமென. படுமை என்றி பாருங்கள், படு போட்டு மா போட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் படுமே என்றி. ஓகேங்களா, படுமே என்றி. ஓகேங்களா, நீங்கள் புள்ளியாக வச்சு புள்ளியாக வச்சுக்கலாம். அது படுவதுன்னா படு போட்டு வது போட்டிங்கன்னா உங்களுக்கு படுவதுன்னு அர்த்தம். படுவதைனா படு போட்டு வது போட்டு ஐ ஆட் பண்ணி என்னது உங்களுக்கு படுவதைன்னு அர்த்தம். ஓகேங்களா, பட்டின்னா படு போட்டு ரா மட்டும் போட்டிங்கன்னா பட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா, பட்டி. பட்டவைனா ஸோ பாடு போட்டு வை வா போய்னா பட்டவை. ஓகேங்களா, இதோட அந்த சாப்டர் முடிய போகுது. ஓகேங்களா, இப்போ ஸ்டோக் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம? படுமேன பார்த்தோமா? கேட்கப்படுமேன. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், கேட்கப்படுமேன அப்படின்னா இங்கே படுமனை வருது. அப்போ கேட்க மட்டும் ஸ்டோக் போட்டால் போகுது. கே இட் க படுமென. கே இட் க கேட்க படுமென. ஓகேங்களா, ஸோ கே இட் க படுமென, கேட்கப்படுமென. ஓகேங்களா, அடுத்து என்ன பார்த்தோம்? படுமா அப்படின்னா இங்கே பாருங்கள், படுமா பார்த்தோமா? படுமை என்றி. படுமை என்றினா படு போட்டு மா போட்டு இந்த மாதிரி போட்டால் படுமை என்றினா. இப்போ கேட்கப்படுமை என்றி அப்படின்னா கே இட் க கேட்க படுமை என்றி, கேட்க படுமை என்றி, கேட்க படுமை என்றி. ஓகேங்களா, புரிஞ்சவங்களுக்கு வினைச்சுருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், படுமேன அதை பாட்டோம். அடுத்து படுமா பாட்டோம். அது படுவது. ஓகேங்களா, படுவதுன்னா படு போடு இப்படி போட்டால் படுவது. ஓகேங்களா, இப்போ கேட்கப்படுவதுன்னா கே இட் க கேட்க படுவது. ஓகேங்களா, கே இட் க கேட்க படுவது, கே இட் க கேட்க படுவது. ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், படுவதை அப்படின்னா படு போட்டு வது போட்டு ஐ போட்டிங்கன்னா என்னது படுவதைன்னு அர்த்தம். ஓகேங்களா, கேட்கப்படுவதைனா கே இட் க கேட்க படுவதை, கே இட் க கேட்க படுவதை, கே இட் க கேட்க படுவதை, கேட்கப்படுவதை. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், படுவதை படுமைன்னு அடுத்து பட்டீர். ஓகேங்களா, ஸோ பட்டீர்னா படு போட்டு லாப் மட்டும் போயின்னா பட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா, பட்டி அந்த அளவுக்கு கேட்க மாட்டோங்களா. இப்போ கேட்கப்பட்டீர், கொடுக்கப்பட்டீர் அப்படின்னா கேட்கப்பட்டின்னா கே இட்க பட்டீர், கே இட்க பட்டீர், கே இட்க பட்டீர். ஓகேங்களா, புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டு பட்டவை அப்படின்னா படு போட்டு வா போட்டு ஐ போயினது பட்டவைன்னு பார்த்தா. இப்போ கொடுக்கப்பட்டவை அப்படின்னா கோடுக்க பட்டவை, கோடுக்க பட்டவை. இந்த கொடுக்க கேட்க ஒரே வேர்டு தான், சின்ன அவ்வளோதான். புள்ளி வச்சா கேட்க, ஓவல் வச்சிங்கன்னா கொடுக்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு வினைச்சுருக்கம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் வினைச்சுருக்கம். இப்போ இதான் மொத்தமாக அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. எப்படி ஹோம்ஒர்க் ஃபஸ்ட் எழுதணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரோக், ஓகேங்களா, கட்சி பிரதி கட்சியிலேருந்து நீங்கள் ஐஎம்எல்ஏ வரைக்கும் ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக 5 lines எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வினைச்சொருக்க வாங்க. வினைச்சொருக்கில் ஃபஸ்ட்டு சிம்பிள், ஓகேங்களா, சிம்பிளை 5 lines சொல்லணும். இப்போ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ 5 linesனால் இப்போ ததே நீங்கள் எழுதுறீங்க, ததே 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 ததே. இந்த மாதிரி இந்த சிம்பிளாக ஃபஸ்ட்டு 5 lines, 1 2 3 4 5 lines நீங்கள் எழுதி முடிச்சுட்டு எல்லா சிம்பிளும் ததையிலேருந்து பட்டவை எழுதி முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரோக்கு பயிற்சி 21 எழுதுங்க. இதில் வந்து 2 times எழுதினாலே போதும். ஓகேங்களா, இதை நீங்கள் முடித்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபெமிலியர். அதுக்கப்புறம் இது நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் 2 times எழுதிங்கன்னா அப்படியே பக்காவாக உங்களுக்கு மைண்டில் நிற்குங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். இந்த சாப்டர் டவுட்னா நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம். இதோ அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.
நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ யாராவது ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஓகேங்களா? போன டைம் ரிசல்ட்டில் வந்து நம்ம அகாடமியில் படித்த நிறைய பேர் பாஸ் பண்ணிக்கிறேன். அதையும் நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி லெசன் வீடியோஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு ஸ்பீடுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸு, எப்படி ஸ்பீட் அப்ரோச் பண்ணோன்னு, எந்தெந்த மாதிரி பண்ணால் மிஸ்டேக் கம்மி பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு நான். ஸோ மறக்காமல் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வர சாப்டரை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.